சார்ட்டர் சட்டம் 1813. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் 1813ஆம் ஆண்டில் சாசனம் இயற்றப்பட்டது. இதன் மூலம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை அங்கீகரித்தது. ஸோ இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை அங்கீகரித்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1813 சார்ட்டர் சட்டம். ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சார்ட்டர் சட்டம் போட்டே இருப்பாங்க. அப்போ இது 1823ஆம் ஆண்டில் 1 லட்சம் ரூபாயில் இருந்து கொல்கத்தா பள்ளி புத்தக சங்கம் மற்றும் கல்கத்தா பள்ளி சங்கத்திற்கான மானியம் வழங்கப்பட்டது. ஸோ 1813ஆம் ஆண்டு அந்த சட்டத்தின் மூலயமா 1 லட்சம் ரூபாய் கல்விக்காக கொடுத்துருக்குறாங்க. அது 1823ஆம் ஆண்டில் செலவு பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாயிலிருந்து கொல்கத்தா பள்ளி புத்தக சங்கம் மற்றும் கல்கத்தா பள்ளி சங்கத்துக்கான மானியங்கள் வழங்கப்பட்டது. 1813 கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாமே இருந்திருக்கிறாங்க. அது 1823 தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. 1824ஆம் ஆண்டில் 2 சமஸ்கிருத கல்லூரிகளும் நிறுவப்பட்டன. 1924இல் கல்கத்தாவில் ஒன்றும் 1925இல் டெல்லியிலும் ஆரம்பிக்கப்பட்டது. 1835க்கு முன்பு 3 வகையான பள்ளிகள் இருந்தன. ஸோ 1835க்கு முன்னாடி 3 வகையான பள்ளிகள் இருந்திருக்குது. அதில் 1 வெர்னாகுலர் பள்ளிகள், 2 கிறிஸ்டியன் மிஷினரி பள்ளிகள், 3 கிழக்கிந்திய கம்பெனி பள்ளிகள். வெர்னாகுலர் பள்ளிகள், கிறிஸ்டியன் மிஷினரி பள்ளிகள், கிழக்கிந்திய கம்பெனிகள். அந்த பள்ளிகள் சமஸ்கிருதம், அரபிக் மொழி வாயிலாக கற்பித்தலுக்கு பதிலாக ஆங்கில மொழி வாயிலாக கற்பித்தலையே மக்கள் விரும்பினர். ஸோ சமஸ்கிருதம், அரபிக் மொழி இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஆங்கில மொழி வாயிலாக கற்றுக்கிறதையே மக்கள் அதிகமாக விரும்பினாங்க.